முதல்ல எனிவேர். எனிவேர் அப்படின்னா எங்காவது அல்லது எங்கேயும் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ்லேயும் கொஸ்டின்ஸ்லேயும் வரும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பாசிட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேயும் பயன்படுத்தலாம். என் ஃபோன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ கான்ட் ஃபைண்ட் மை ஃபோன் எனிவேர். ஐ கான்ட் ஃபைண்ட் மை ஃபோன் எனிவேர் அப்படின்னு சொல்லலாம். என் ஃபோனை எங்கேயாவது பார்த்தீங்களா? ஹவ் யூ சீன் மை ஃபோன் எனிவேர்? ஹவ் யூ சீன் மை ஃபோன் எனிவேர்? நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் எனிவேர்? ஆர் யூ கோயிங் எனிவேர்? நான் எங்கேயும் போகலை. ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். யூ கேன் கோ எனிவேர் யூ வாண்ட். யூ கேன் கோ எனிவேர் யூ வாண்ட். எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடத்திலும் எல்லா இடத்திற்கும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிவேர் இஸ் யூஸ்ட் இன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். எவ்ரிவேர் என்ற வார்த்தையை நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் அதை எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐவ் லுக்ட் ஃபார் இட் எவ்ரிவேர். ஐவ் லுக்ட் ஃபார் இட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தனது குழந்தைகளை எல்லா இடங்களுக்கும் கூட்டிக் கொண்டு போவார். He takes his children everywhere. He takes his children everywhere. பார்க்கில் எங்கு பார்த்தாலும் மக்கள் இருக்கிறார்கள். There are people everywhere in the park. There are people everywhere in the park. சிட்டியில் எல்லா இடங்களிலும் அந்த படத்தை பார்த்தேன். I saw the picture everywhere in the city. I saw the picture everywhere in the city. அடுத்ததா somewhere. somewhere அப்படின்னா எங்கேயோ, ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு இடத்திற்கு அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. somewhere is used in positive statements and questions. somewhere என்ற வார்த்தையை நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் கொஸ்டின்ஸ்லையும் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐவ் சீன் him somewhere. ஐவ் சீன் him somewhere அப்படின்னு சொல்லலாம். என் சாவியை எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐவ் லாஸ்ட் மை கீ சம்வேர். ஐவ் லாஸ்ட் மை கீ சம்வேர் அப்படின்னு சொல்லலாம். இரவு உணவிற்கு எங்கேயாவது வெளியில் போகலாமா? ஷால் வி கோ அவுட் சம்வேர் ஃபார் டின்னர்? ஷால் வி கோ அவுட் சம்வேர் ஃபார் டின்னர்? நாம் எங்கேயாவது போய் பேசலாமா? கேன் வி கோ சம்வேர் அண்ட் டாக்? கேன் வி கோ சம்வேர் அண்ட் டாக்? நோவேர். நோவேர் அப்படின்னா எங்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. எந்த இடத்திலும் இல்லை, எந்த இடத்திற்கும் இல்லை அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. நோவேர் இஸ் ஆல்ரெடி அ நெகட்டிவ் வேர்ட் அண்ட் தேர்ஃபோர் வி டோன்ட் யூஸ் நாட் வித் நோவேர் இன் சென்டென்சஸ். நோவேர்ன்றது ஏற்கனவே ஒரு நெகட்டிவான வேர்டு தான். அதனால் சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா நோவேர் பயன்படுத்தும் போது நாட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சப்போஸ் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ரெண்டு நெகட்டிவ் வேர்டு சேர்ந்து அந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக மாற்றிடும் இல்லையா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இடம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை அப்படின்றத திஸ் பிளேஸ் இஸ் நோவேர் இன் தமிழ்நாடு. திஸ் பிளேஸ் இஸ் நோவேர் இன் தமிழ்நாடு அப்படி தான் சொல்லணுமே தவிர திஸ் பிளேஸ் இஸ் நாட் நோவேர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் விடுமுறைக்கு எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் நோவேர் ஃபார் ஹாலிடேஸ். ஐ எம் கோயிங் நோவேர் ஃபார் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் கிரவுண்டில் எங்கேயுமே காணும். He is seen nowhere on the ground. He is seen nowhere on the ground. Elsewhere அப்படின்னா வேறு எங்காவது அப்படின்னு அர்த்தம். நீ வேற எங்கேயாவது தேட வேண்டும். You have to search elsewhere. You have to search elsewhere. இது சென்னையில் வேற எங்கேயாவது கிடைக்கலாம். It may be available elsewhere in Chennai. It may be available elsewhere in Chennai. நான் அதை வேற எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். I think I lost it elsewhere. I think I lost it elsewhere. Downstairs அப்படின்னா கீழ்த்தளத்தில் அல்லது கீழ்த்தளத்திற்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கீழே போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். Go and check downstairs. Go and check downstairs அப்படின்னு சொல்லலாம். கீழே போய் கதவை திற. Go downstairs and answer the door. Go downstairs and answer the door
அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் த டோர்னா கதவுல யாராவது காலிங் பெல் அடித்தாவோ அல்லது கதவை தட்டினாவோ போய் கதவை திறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவன் கீழே வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறான். He is doing his homework downstairs. He is doing his homework downstairs. Upstairs அப்படின்னா மேல் மாடியில் அல்லது மேல் மாடிக்கு அப்படின்னு அர்த்தம். அவள் மாடியில் தூங்குகிறாள் அப்படின்றத she is sleeping upstairs. She is sleeping upstairs அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மாடின்றது டெரஸை குறிக்கல, மொட்டை மாடியை குறிக்கல. மாறாக இப்போ 2 ஸ்டோரி பில்டிங் இருக்குன்னா 2 அடுக்கு மாடி வீடு இருக்குன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல அப்ஸ்டேர்ஸ் அல்லது மாடியில் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை குறிக்கும். மேலே போய் லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டு வா. கோ அப்ஸ்டேர்ஸ், சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் கம். கோ அப்ஸ்டேர்ஸ், சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் கம். என் ரூமு மாடியில் உள்ளது. மை ரூம் இஸ் அப்ஸ்டேர்ஸ். மை ரூம் இஸ் அப்ஸ்டேர்ஸ். அடுத்ததா ஃபார்வர்ட் ஆர் ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னா முன்னோக்கி அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் முன்னாடி வந்து வரிசையில் நில். கம் ஃபார்வர்ட் அ பிட் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் த லைன். கம் ஃபார்வர்ட் அ பிட் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் த லைன். தயவு செய்து உங்கள் காரை சற்று முன்னோக்கி நகர்த்துங்கள். ப்ளீஸ் மூவ் யுவர் கார் அ பிட் ஃபார்வர்ட். ப்ளீஸ் மூவ் யுவர் கார் அ பிட் ஃபார்வர்ட். அவன் முன்னோக்கி சாய்ந்தான். He leaned forward. He leaned forward. அடுத்ததா backward அப்படின்னாலும் backwards அப்படின்னாலும் பின்னோக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பின்னோக்கி நடக்காத, நீ கீழே விழுந்து விடுவாய். Don't walk backward, you may fall down. Don't walk backward, you may fall down. அவள் நாயை பார்த்ததும் பின்னோக்கி நடந்தாள். She walked backward at the sight of the dog. She walked backward at the sight of the dog. அவன் ஒரு அடி பின்னோக்கி வைத்தான். He took a step backward. He took a step backward. Upward or upwards இது ரெண்டுத்துக்கும் மீனிங் மேல் நோக்கி அப்படின்னு அர்த்தம். புகை மேல் நோக்கி பறக்கும். Smoke goes upwards. Smoke goes upwards. இந்த சாலை மலையை நோக்கி மேலாக போகிறது. This road goes upwards to the hill. This road goes upwards to the hill. நாங்கள் அனைவரும் மேல் நோக்கி மின்னலை பார்த்தோம். We all looked upwards and noticed a bolt of lightning. We all looked upwards and noticed a bolt of lightning. Downward or downwards அப்படின்னா கீழ் நோக்கி அப்படின்னு அர்த்தம். நீர் கீழ் நோக்கி பாயும். வாட்டர் ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ். வாட்டர் ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ். இந்த சாலை கீழ் நோக்கி ஏரிக்கு போகிறது. திஸ் ரோட் கோஸ் டவுன்வர்ட்ஸ் டு த லேக். திஸ் ரோட் கோஸ் டவுன்வர்ட்ஸ் டு த லேக். தயவு செய்து டார்ச் லைட்டை கீழ் நோக்கி அடி, அது என் கண்ணில் அடிக்கிறது. ப்ளீஸ் பாயிண்ட் த டார்ச் லைட் டவுன்வர்ட்ஸ். It is shining in my eyes. Please point the torchlight downwards. It is shining in my eyes. Eastward or eastwards அப்படின்னா கிழக்கு நோக்கி. Westward or westwards அப்படின்னா மேற்கு நோக்கி. Southward or southwards அப்படின்னா தெற்கு நோக்கி. Northward or northwards அப்படின்னா வடக்கு நோக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு காற்று கிழக்கு நோக்கி வீசுகிறது. The wind is blowing eastwards. காற்று மேற்கு நோக்கி வீசுகிறது. The wind is blowing westwards. காற்று தெற்கு நோக்கி வீசுகிறது. The wind is blowing southwards. காற்று வடக்கு நோக்கி வீசுகிறது. The wind is blowing northwards. Homeward or homewards அப்படின்னா வீட்டை நோக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இங்கிலீஷில் we are heading homewards. We are heading homewards அப்படின்னு சொல்லலாம். இன்டோர்ஸ் அப்படின்னா கட்டிடத்தின் உள்ளாக அப்படின்னு அர்த்தம். வந்து வீட்டிற்குள் விளையாடு. கம் அண்ட் ப்ளே இன்டோர்ஸ். கம் அண்ட் ப்ளே இன்டோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விடுமுறை நாட்களில் வீட்டிற்குள் இருக்காதே.
Don't stay indoors on holidays. Don't stay indoors on holidays. இந்த செடியை வீட்டிற்குள்ளேயே வளர்க்கலாம். This plant can be grown indoors. This plant can be grown indoors. Outdoors அப்படின்னா கட்டிடத்திற்கு வெளியே அல்லது திறந்த வெளியில் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு போய் வெளியில் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். Go and play outdoors. Go and play outdoors அப்படின்னு சொல்லலாம். அந்த இசை நிகழ்ச்சி திறந்த வெளியில் நடக்கிறது. The concert is held outdoors. The concert is held outdoors. இன்று இரவு நாம் வெளியில் தூங்கலாமா? Shall we sleep outdoors tonight? Shall we sleep outdoors tonight? Inside. உள்ளே. நாம் உள்ளே செல்லலாம். Let's go inside. Let's go inside. அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். They are inside. They are inside. கதவு திறந்து இருந்தது, உள்ளே யாரும் இல்லை. The door was open but nobody was inside. The door was open but nobody was inside. Outside. வெளியே. நாம் வெளியில் போகலாம். Let's go outside. Let's go outside. நான் அடிக்கடி வெளியில் சாப்பிடுகிறேன். I often eat outside. I often eat outside. நான் வெளியில் வேலை செய்ய போகிறேன். I'm going to work outside. I'm going to work outside. Abroad. Abroad அப்படின்னா வெளிநாட்டில் அப்படின்னு அர்த்தம். அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். He is working abroad. He is working abroad. அவள் வெளிநாட்டில் படிக்கிறாள். She is studying abroad. She is studying abroad. நாங்கள் வெளிநாடு போகிறோம். We are going abroad. We are going abroad. Ahead அப்படின்னா இடத்தை பற்றி குறிப்பிடும்போது முன்னால் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி உள்ள ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. Keep your eyes on the road ahead and drive. Keep your eyes on the road ahead and drive. முன்னாடி உள்ள ரோடு இன்று ஃப்ரீயாக உள்ளது. The road ahead is free today. The road ahead is free today. Aside. Aside அப்படின்னா ஒரு பக்கத்தில், ஒரு பக்கத்திற்கு, வழியிலிருந்து விலகி அல்லது தள்ளி, ஒரு பக்கமாக, ஒதுங்கி அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேசையை ஒரு பக்கமாக தள்ளு. Push the table aside. Push the table aside. கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி எங்களை போக விடுங்க. Please stand aside and let us pass. Please stand aside and let us pass. தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக போக முடியுமா? Could you please move aside? Could you please move aside? Nearby. Nearby அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது. My house is just nearby. My house is just nearby. அவர் பக்கத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He is sitting just nearby. He is sitting just nearby. அவள் எங்கேயோ பக்கத்தில் தான் வசிக்கிறாள். She is residing somewhere nearby. She is residing somewhere nearby. Next door அப்படின்னா பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டிற்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் யார்? Who lives next door to you? Who lives next door to you? பக்கத்து வீட்டில் கேவின் வசிக்கிறார். Gavin lives next door. Gavin lives next door. நான் கேவினுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிறேன். I live next door to Gavin. I live next door to Gavin. Home. வீட்டில் அல்லது வீட்டிற்கு. நான் வீட்டிற்கு போகிறேன். I am going home. I am going home. நான் வீட்டிற்கு வருகிறேன். I am coming home. I am coming home. நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன். I am home alone. I am home alone. அவனை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வா. Bring him home. Bring him home. அவனை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போ. Take him home. Take him home.
அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா தரையின் மேற்பரப்புக்கு கீழே அப்படின்ற மீனிங் இருக்குது. நிலத்தடியில் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒரு ரகசியமான இடத்திற்குள் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கார் பார்க்கிங் தரையின் மேற்பரப்புக்கு கீழே உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் த கார் பார்க்கிங் இஸ் அண்டர் கிரவுண்ட். த கார் பார்க்கிங் இஸ் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு அடியில் தங்கம் இருக்கலாம். தேர் மைட் பி கோல்ட் அண்டர் கிரவுண்ட். தேர் மைட் பி கோல்ட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேக் அப்படின்னா பின்னால் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒருவர் அல்லது ஒன்று முன்பு இருந்த இடத்தில் அல்லது இடத்திற்கு அப்படின்ற மீனிங் இருக்குது. தான் நோக்கியுள்ள அல்லது சென்று கொண்டிருக்கும் திசைக்கு அப்பால், அந்த திசையிலிருந்து தள்ளி அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேசையை பின்னால் தள்ளு அப்படின்னு சொல்லுவோம். புஷ் த டேபிள் பேக். புஷ் த டேபிள் பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் மூவ் டூ பேக். டோன்ட் மூவ் டூ பேக் அப்படின்னு சொல்லலாம். புத்தகங்களை எடுத்த இடத்துலையே வை. புட் த புக்ஸ் பேக். புட் த புக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அவே அப்படின்னா வேறு இடத்திற்கு, வேறு திசையில், தொலைவில், அப்பால் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் டவுனுக்கு அப்பால் வசிக்கிறேன் அப்படின்றத ஐ லிவ் அவே ஃப்ரம் த டவுன். ஐ லிவ் அவே ஃப்ரம் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். என்னிடமிருந்து விலகி இரு. ஸ்டே அவே ஃப்ரம் மீ. ஸ்டே அவே ஃப்ரம் மீ. அவள் விடுமுறைக்காக வேறு இடத்திற்கு சென்று இருக்கிறாள். ஷீ இஸ் அவே ஆன் வெக்கேஷன். ஷீ இஸ் அவே ஆன் வெக்கேஷன். கொஞ்சம் தூர போய் என்னை தனியாக விடுங்கள். ஜஸ்ட் கோ அவே அண்ட் லீவ் மீ அலோன். ஜஸ்ட் கோ அவே அண்ட் லீவ் மீ அலோன். அரவுண்ட் அப்படின்னா அருகில், சுற்றிலும், இந்த இடத்தில், எல்லா பக்கங்களிலும், நாம் இருக்கும் இடத்தில், நாம் இருக்கும் இடம் அருகில் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உன் துணிகள் ஏன் அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்றன. அதாவது ஒரு ஆர்டராக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறது. ஒய் ஆர் யுவர் க்ளோத்ஸ் லையிங் அரவுண்ட். ஒய் ஆர் யுவர் க்ளோத்ஸ் லையிங் அரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். பாஸ் இந்த பக்கம் இருக்கிறாரா, அதாவது பாஸ் இங்கே இருக்கிறாரா அப்படின்றது இஸ் த பாஸ் அரவுண்ட். இஸ் த பாஸ் அரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா வாக் போகலாம். கம் லெட்ஸ் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் ஃபார் சம் டைம். கம் லெட்ஸ் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் ஃபார் சம் டைம். அபவ். அபவ் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். மேலே உள்ள படத்தை ஆராய்க. டெக்ஸ்ட் புக்கிலலாம் பார்ப்போம் இல்லையா. ப்ளீஸ் எக்ஸாமின் த பிக்சர் அபவ். ப்ளீஸ் எக்ஸாமின் த பிக்சர் அபவ். நான் இதற்கு மேலே உள்ள ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறேன். ஐ எம் ஸ்டேயிங் இன் த ஃப்ளாட் அபவ். ஐ எம் ஸ்டேயிங் இன் த ஃப்ளாட் அபவ். பிலோ. பிலோ அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். கீழே உள்ள எடுத்துக்காட்டுகளை பார்க்கவும். இதுவும் டெக்ஸ்ட் புக்கிலலாம் பார்ப்போம் இல்லையா. ப்ளீஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ் பிலோ. ப்ளீஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ் பிலோ. என் ஆஃபீஸ் இதுக்கு கீழே உள்ள ஃப்ளாட்டில் உள்ளது. மை ஆஃபீஸ் இஸ் இன் த ஃப்ளாட் பிலோ. மை ஆஃபீஸ் இஸ் இன் த ஃப்ளாட் பிலோ. ஹியர் இங்கே. இங்கே வா. கம் ஹியர். கம் ஹியர். நான் இங்கே வேலை செய்கிறேன். ஐ எம் ஒர்க்கிங் ஹியர். ஐ எம் ஒர்க்கிங் ஹியர். தயவு செய்து அதை இங்கே கொண்டு வா. ப்ளீஸ் பிரிங் இட் ஹியர். ப்ளீஸ் பிரிங் இட் ஹியர். தேர். அங்கே. அங்கே போ. கோ தேர். கோ தேர். அங்கே இருப்பது உன்னுடைய பைக்கா? இஸ் தட் யோர் பைக் தேர்? இஸ் தட் யோர் பைக் தேர்? பையை அங்கே வை. புட் த பேக் தேர். புட் த பேக் தேர். இன். உள்ளே. உள்ளே வா. கமின். கமின். உள்ளே போ. கோ இன். கோ இன். நீங்கள் உள்ளே வர விரும்புகிறீர்களா? Would you like to come in? Would you like to come in? பெட்டியை திறந்து அதை உள்ளே வை. Open the box and put it in. Open the box and put it in. Out. வெளியே. வெளியே வா. Come out. Come out. வெளியே போ. Go out. Go out.
நீங்கள் வெளியே போகிறீர்களா? Are you going out? Are you going out? இன்று மாலை என் குடும்பத்தாரை வெளியே கூட்டி செல்கிறேன். I'm taking my family out this evening. I'm taking my family out this evening. Up. மேலே. மேலே செல். Go up. Go up. லிஃப்ட் மேலே போய்க் கொண்டிருக்கிறது. The lift is going up. The lift is going up. சூரியன் ஏற்கனவே உதித்து விட்டது. The sun is already up. The sun is already up. Down. கீழே. கீழே வா. Come down. Come down. கீழே போ. Go down. Go down. லிஃப்ட் கீழே வந்து கொண்டிருக்கிறது. The lift is coming down. The lift is coming down. படிக்கட்டுகளில் ஏறும்போது கீழே பார். Look down while climbing the stairs. Look down while climbing the stairs. Far. Far அப்படின்னா தூரமாக. அது தூரமா? Is it far? Is it far? வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகாதே. Don't go far from home. Don't go far from home. எனது வீடு நான் வேலை செய்யும் இடத்திலிருந்து ரொம்ப தூரம் உள்ளது. My house is far from my workplace. My house is far from my workplace. Close. Close அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா? Is it very close? Is it very close? குழந்தைகளை எப்போதும் உங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். Keep the children always close to you. Keep the children always close to you. என் வீடு என் காலேஜ் கிட்ட உள்ளது. My house is close to my college. My house is close to my college. Right. வலது புறத்தில். ரவுண்டானத்தில் வலது பக்கம் திரும்பு. Turn right at the roundabouts. Turn right at the roundabouts. வலது பக்கம் பார். Look right. Look right. Left. இடது புறத்தில். இடது பக்கம் திரும்பு. Turn left. Turn left. இடது பக்கம் பார், நீ என்னை மரூன் ஷர்ட்ல பார்ப்பாய். Look left and you'll see me in a maroon shirt. Look left and you'll see me in a maroon shirt. Uphill அப்படின்னா மலை உச்சியை நோக்கி அப்படின்னு அர்த்தம். நாங்கள் மலை உச்சியை நோக்கி நடக்கிறோம். We are walking uphill. We are walking uphill. ஜீப் மலை உச்சியை நோக்கி போகிறது. The jeep is going uphill. The jeep is going uphill. Downhill அப்படின்னா மலையடி வாரம் நோக்கி, அதாவது மலையிலிருந்து கீழ் நோக்கி அப்படின்னு அர்த்தம். நாங்கள் மலையடி வாரம் நோக்கி நடக்கிறோம். We are walking downhill. We are walking downhill. வெள்ளம் மலையடி வாரம் நோக்கி பாய்கிறது. The flood is flowing downhill. The flood is flowing downhill. கடைசியா நியர் அப்படின்னா அருகில். உங்கள் அன்புக்குரியவர்களை அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். Keep your loved ones near. Keep your loved ones near.